ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நர்வஸ் சிஸ்டம் வந்து போன கிளாஸஸில் பார்த்தோம். ஸோ அந்த நர்வஸ் சிஸ்டத்தை ஹெல்ப் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு தேவைப்படுற இந்த நியூரானை பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ நியூரான்னா என்ன, அதோட பார்ட்ஸில் என்னென்ன ஒர்க்லாம் நடக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் மெடிக்கல் லைஃப் லைன் அதுலேயும் போட்டுட்ருக்கோம். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடியில் போட்டுட்ருக்கோம். ஸோ ஃபர்தராக அதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நியூரான்னா என்னன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நியூரானோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு அப்புறம் நியூரானை பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ நியூரான் இஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். ஸோ நம்ம நர்வஸ் சிஸ்டத்துக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குறதும் இந்த நியூரான் செல்லு தான். அதே வகையில் ஃபங்க்ஷனல் யூனிட்டாகவும் இருக்குது. அது என்ன ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னா, அங்கே வந்து அது செயல்படுறதுக்கு இது ஒரு யூனிட்டாக இருக்குது, அவ்வளோதான். அதனால தான் அதை வந்து ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படி சொல்கிறாங்க. ஸ்பெஷலைஸ்டு செல், ஆக்சுவலாக இது வந்து ஒரு செல், ஓகேவா. அண்ட் தட் இஸ் யூஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் டிரான்ஸ்மிட்ஸ் டு தி அதர் செல்ஸ். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணிட்டு அனதர் நியூரான் செல்லுக்கு வந்து அனுப்பும். ஸோ ஆக்சுவலாக நம்ம பாடியில் வந்து ட்ரில்லியன் மில்லியன் ஸோ அந்த மாதிரி வந்து நியூரான் செல்ஸ் தான் வந்து நம்ம பாடியில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஓகேவா. ஸோ அப்படி ஒவ்வொரு செல்லேருந்து ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து என்ன பண்ணும், மெசேஜை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும் இந்த நியூரான். ஸோ இதுதான் ஆக்சுவலாக இன்ட்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் நியூரானா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நியூரான்றது ஒரு நர்வ் செல், ஓகே, சொல்லிட்டேன், அது ஆல்ரெடி சொன்னது தான், அது ஒரு செல்லு. It is like any other cell in the body having a nucleus and all organelles in cytoplasm. ஸோ மற்ற செல்லு மாதிரி இதுலேயும் வந்து சைட்டோபிளாசம் இருக்கும். அந்த சைட்டோபிளாசத்துக்கு நடுவில் நியூக்ளியஸ் இருக்கும். அப்புறம் ஆர்கனல்ஸ்னால் என்ன, செல் இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் என்னென்ன, ஸோ கோல்கி அப்பரேட்டஸு, அப்புறம் லையோசோம்ஸு, அப்புறம் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இந்த மாதிரி செல்ஸ்லாம் வந்து என்ன இருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஓகேவா. இந்த நியூக்ளியஸ்குள்ளே வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஓகேவா. இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் செல் பை 2 way. ஸோ மற்ற செல்லில் வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த நியூரான் செல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 2 வே வச்சு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஒன்று வந்து ஆக்சான் அண்ட் டென்ட்ரைட். இங்கே வந்து ஆக்சானும் டென்ட்ரைட்டும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆனால் மற்ற செல்லில் இது ப்ரெசென்ட் ஆகிருக்காது. நெக்ஸ்ட்டு, இட் டஸ் நாட் ஹேவ் எ சென்ட்ரோசோம். ஸோ இட் கேனாட் அண்டர்கோ டிவிஷன். ஸோ இங்கே வந்து சென்ட்ரோசோம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஆக்சுவலாக எல்லா செல்லுலையுமே வந்து சென்ட்ரோசோம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த சென்ட்ரோசோம் இருந்தால் தான் வந்து சப்போஸ் அதை ஏதாவது ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு இன்ஜுரியோ சம்திங் ஏதோ ஒன்று ஆகுது அப்படின்னா செல்லை அதை வந்து ரிப்பேர் பண்ணிக்கிறோம், ஓகேவா. ரெண்டாவது, செல் டிவிஷன் ஆகி நியூ செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த சென்ட்ரோசோம் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே சென்ட்ரோசோமே இல்லை அப்படின்னா ஒரு தடவை அது டீஜெனரேட் ஆனது தான் திரும்ப அதனால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் சென்ட்ரோசோம் அங்கே வந்து ப்ரெசென்ட் ஆகாதனால செல் டிவிஷன் ஆகாது, நியூ செல்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் நியூரான். ஸோ நியூரானோட பார்ட்ஸு, இங்கே ஏன் பார்ட்ஸ் ஆஃப் நியூரான் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, ஸோ எப்படி வந்து இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் எனக்கு கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு பார்ட்டுமே வந்து எனக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் செய்யும், அப்படி தானே. ஸோ இப்போ நான் பார்க்குறேன் அப்படின்னா கண் எனக்கு தேவை. ஸோ கண்ணுங்களால தான் என்னால் பார்க்க முடியுது. வாய் இருக்குன்னா என்னால் பேச முடியுது. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு பார்ட்டும் எனக்கு ஒவ்வொரு செயல்பாடுகளை செய்யுது. ஸோ அதே மாதிரி தான் இந்த பார்ட்ஸ் ஆஃப் நியூரான் வந்து ஒவ்வொரு வேலையும் வந்து பார்க்க போகுது. அதை தான் நம்ம கீழேயும் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நர்வ் செல்ஸ் வந்து நர்வ் செல் இருக்கும், அதை வந்து செல் பாடின்னு சொல்லுவாங்க. அடுத்து டென்ட்ரைட் இருக்கும், ஆக்சான் இருக்கும், ஆக்சான் டெர்மினல் இல்லாட்டி ஆக்சான் பட்டன் இல்லாட்டி டெர்மினல் பட்டன். ஸோ இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த பிக்சரை வந்து இப்போ கீழே காட்டுறேன். இதுதான் வந்து நியூரானோட ஒரு கம்ப்ளீட் பிக்சர். இதான் வந்து டென்ட்ரைட், ஓகே. பிரான்ச் மாதிரி இருக்கா, ஒரு ட்ரீ மாதிரி பிரான்ச் மாதிரி இருக்கா, இதான் வந்து டென்ட்ரைட்டு. ஸோ நடுவில் இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து நியூக்ளியஸ், ஓகேவா. அந்த நியூக்ளியஸுக்கு சுற்றி இருக்கிற இடம் வந்து சோமா அப்படி சொல்கிறாங்க. சோமான்றது நத்திங் பட் செல் பாடியை தான் வந்து சோமா அப்படி சொல்கிறாங்க. இந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்து ஆக்சான், ஓகேவா. இந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்து ஆக்சான். அந்த ஆக்சானுக்கு நடுவில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது வந்து ஸ்குவான் செல் அப்படி சொல்லுவாங்க. என்ன செல், ஸ்குவான் செல். இந்த ஸ்குவான் செல் தான் என்ன பண்ணுன்னா இந்த மைலின் ஷீத்தை வந்து மேக் பண்ணும், ஓகேவா. இந்த மைலின் ஷீத்துன்றது ஆக்சுவலாக வந்து ஒரு கவரிங் லேயர் மாதிரி, இது வந்து ஒரு லிப்பிட் ப்ரோட்டீன் லேயர், ஓகேவா. எது, இந்த மைலின் ஷீத்து. அடுத்து ஒரு நூட் ஆஃப் ரெனிவன்றது 2
ரெண்டு மைலின் ஷீத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த கேப் தான் வந்து நூட் ஆஃப் ரெனிவர் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து ஆக்சானோட டெர்மினல் எண்ட் தான் வந்து ஆக்சான் டெர்மினல், இல்லாட்டி டெர்மினல் என், இல்லாட்டி டெர்மினல் பட்டன் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? அதுவுமே வந்து லைக் டென்ட்ரைட் மாதிரி பிரான்ச்சஸ் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு வந்து செல் பாடியை பற்றி பார்க்க போகிறோம். செல் பாடியை வந்து சோமான்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதில் வந்து சைட்டோபிளாசம் இருக்கும். சைட்டோபிளாசம் இருந்தாலே அங்கே ஸ்பெஷலைஸ்ட் ஆர்கன்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். லைக் லையோசோம்ஸ், மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இந்த மாதிரி செல்லை பற்றி படிச்சிருந்தா தெரியும் என்னென்ன வந்து உள்ள ஆர்கன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி ஆர்கன்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா மெயின்டைன்ஸ் தி நியூரான் ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்ட்ரக்சர் கொடுக்குறதுக்கும் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் தான் வந்து மெயின்டைன் பண்ணுது. ஓகேவா? இது என்ன பண்ணுதுன்னா எனர்ஜியை வந்து ப்ரொவைட் பண்ணுது. எதுக்குன்னா இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போகிறதுக்கான ஒரு எனர்ஜியை வந்து ப்ரொவைட் பண்ணுறது இந்த செல் பாடி தான். டென்ட்ரைட் அண்ட் ஆக்சான். இது ஏன் இந்த டாபிக் நான் இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போ டென்ட்ரைட் இருக்குன்னா அது வந்து ஷார்ட் ப்ராசஸாக இருக்கும். அதுவே ஆக்சானாக இருந்தால் அது வந்து லாங் ப்ராசஸாக இருக்கும். இப்போது டென்ட்ரைட்டும் ஆக்சானும் ஒன்று சேர்ந்தால் தான் ஒரு நியூரானோட ப்ராசஸே நடக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து நான் போட்டிருக்கேன் இங்கே. டென்ட்ரைட் அண்ட் ஆக்சான்ன்றது அது ரெண்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஒரு நர்வ் ஃபைபராக இதனால இருக்க முடியும். ஓகே, அதனால இது போட்டிருக்கேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து டென்ட்ரைட் பார்க்கலாம். ஸோ டென்ட்ரைட் அப்படின்றது எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் தி செல் பாடி ஆஃப் த நியூரான். ஸோ நியூரான் செல் பாடி இருக்குல்ல, நியூரானில் ப்ரெசென்ட் இருக்க செல் பாடியோட எக்ஸ்டெண்டிங் பார்ட்டு தான் வந்து இந்த டென்ட்ரைட். அதாவது ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன், அதாவது பிரான்ச்சஸ் மாதிரி இருக்கக்கூடியது, அதான் வந்து டென்ட்ரைட். யூஸ்வலி மெனி டென்ட்ரைட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் தி நியூரான். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த நியூரானில் ஏகப்பட்ட டென்ட்ரைட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதோட ஃபங்க்ஷன் என்ன, மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா மெசேஜை வந்து ரிசீவ் பண்ணும் ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு. அடுத்த ஆக்சான்றது இந்த எல்லோ கலர் இருக்குல்ல, அதான் அந்த ஆக்சான். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிரான்ஸ்மிட்டிங் தி எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. எது? இந்த ஆக்சான். ஈச் ஆக்சான் இஸ் சரௌண்டட் பை தி மைலின் ஷீத். இந்த ஒவ்வொரு ஆக்சானும் சரௌண்ட் ஆகிருக்கிறது வந்து மைலின் ஷீத். ஓகே, அது என்ன மைலின் ஷீத் அப்படின்னா, ஸ்குவான் செல்ஸ் தான் வந்து மைலின் ஷீத்தை வந்து ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு ஃபேட்டி லேயர், அதாவது ஃபேட்டி ப்ரோட்டீன் லேயர், இல்லாட்டி லிப்பிட் ப்ரோட்டீன் லேயர் அப்படி சொல்லுவாங்க. இதோட ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னா, சிக்னல்ஸை வந்து லாங் டிஸ்டன்ஸுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்பாக இருக்குது. எது? இந்த மைலின் ஷீத்து. ஓகேவா? ஆக்சான் எதனால் அப்படின்னா, இந்த ஆக்சான்லேருந்து வரக்கூடிய மெசேஜ் லாங் ட்ராவல், அதாவது லாங் டிஸ்டன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்பாக இருக்குது, மைலின் ஷீத்து. அடுத்து நோட் ஆஃப் ரெனிவர். நோட் ஆஃப் ரெனிவர்ன்றது நான் சொன்னதான் கேப் பிட்வீன் தி ஆக்சான்ஸ், இல்லை அப்படின்னா மைலின் ஷீத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய கேப் தான் நோட் ஆஃப் ரெனிவர்னு சொல்லுவாங்க. இதோட ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ரேபிட் கண்டெக்ஷன் தான். அதாவது இம்பல்ஸை வந்து ரேபிட்டாக கொஞ்சமாக மட்டும் ஹெல்ப் பண்ணும் இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு. அடுத்து டெர்மினல் பட்டன். ஸோ டெர்மினல் பட்டன்றது டெர்மினல் எண்டு, அப்புறம் ஆக்சான் டெர்மினல். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம்ல, அந்த ஆக்சான்லேருந்து வரக்கூடிய லாஸ்ட் பிரான்ச்சஸ், டென்ட்ரைட் மாதிரி இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் தான் வந்து இந்த டெர்மினல் பட்டன். இந்த டெர்மினல் பட்டன் எதுக்குன்னா, இது வந்து இன்ஃப்ளைட் போர்ஷன் அப்படின்னா படர்ந்து இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இட் கண்டெய்னிங் த ஸ்பெஷலைஸ்ட் அப்பாரட்டஸ், நிறையா ஸ்பெஷலைஸ்ட் அப்பாரட்டஸ் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இட் இஸ் நெசசரி டு ரிலீஸ் தி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஃப்ரம் தி ப்ரீசினாப்டிக் நியூரான். ஸோ ப்ரீசினாப்டிக் நியூரான்லேருந்து ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா, அது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் என்ன பண்ண போகுது அப்படின்னா, மெசேஜை வந்து ஒரு இம்பல்ஸை வந்து ஆக்சான் டு ஆக்சான் கொண்டு போகிறதுக்கு இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இது ஒரு கெமிக்கல் மாலிகுல் மாதிரி. ஓகேவா? அது ஜஸ்ட் வந்து ஒரு ஹெல்ப்பிங்காக தான் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ நியூரானா என்னென்னு பார்த்தோம், நியூரானோட பார்ட்ஸு. அந்த நியூரானோட பார்ட்ஸ்லேருந்து நம்மளுக்கு என்னென்ன வேலையெல்லாம் வந்து பார்க்குது அப்படின்றத பார்த்துருக்கோம். அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ. ஸோ ஃபர்தராக வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்மளை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க இன்ஸ்டாகிராம் ஐடியில், அண்ட் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.